இங்க ஒரு பொண்ணு ஒரு பையனை காட்டுக்குள்ள இருந்த ஒரு புதருக்குள்ள இழுத்துட்டு போறான். அங்க போயிட்டு ரெண்டு பேரும் ஒருத்தர் டைட்டா ஹக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு அவன் அங்க சுத்தி பார்க்கும்போது ஒரு மர்மமான விஷயத்தை கவனிக்கிறான். அவனை சுத்தி எல்லா காட்டு அனிமல்ஸும் வந்து நிக்குது. உடனே அவன் அப்படியே பயத்துல நடுங்க ஆரம்பிக்கிறான். ஆனா ஜெனிஃபர் மட்டும் பயப்படாம திடீர்னு வித்தியாசமா சிரிக்கிறான். உடனே அவனை அப்படியே அங்க தள்ளி விட்டுட்டு சடனா அவன் மேல பாஞ்சு அவனோட ரத்தத்தை குடிக்கிறான். அவனோட கொடூரமான அலறல் சத்தம் அந்த காடு முழுக்க கேக்குது. அதுக்கப்புறம் அவ அங்க இருந்த ஒரு ஏரியில போய் குளிக்கிறான். மனுஷனோட ரத்தத்தையும் சதையையும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா அவளோட அழகு இன்னும் அதிகமாகிடுது. ஆக்சுவலா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் ஜெனிஃபர் ஒரு சாதாரண பொண்ணா தான் இருந்திருப்பான். நிறைய பசங்க அவளோட அழகுல மயங்கி அவளையே சுத்தி வந்திருப்பாங்க. ஆனா அப்படிப்பட்ட சாதாரண லைஃப் அவளுக்கு பிடிக்கல. லைஃபை என்ஜாய் பண்ணி சந்தோஷமா வாழணுங்கிற ஆசை அவளுக்குள்ள இருந்துச்சு. அப்படி இருக்கப்ப ஒரு நாள் ஜெனிஃபர் அவளோட ஃப்ரெண்ட் எல்லி கூட ஒரு பார்ட்டிக்கு போயிருப்பா. அங்க ஸ்டேஜ்ல சாங்ஸ் பாடிட்டு இருந்த ஒருத்தனை அவளுக்கு பிடிச்சு போய் அவனையே பாத்துட்டு இருக்கான். அவனும் அவளை பார்த்து லவ் சாங்ஸ் லைனா எடுத்து விடுறான். அதுல அப்படியே அவ மயங்கி போயிடுறான். அப்போ திடீர்னு அந்த பார்ட்டி ஹால்ல எப்படியோ தீப்பிடிக்க ஆரம்பிக்குது. அதை பார்த்து எல்லாரும் ஷாக் ஆகி வேகமா ஓடிட்டு இருக்காங்க. ஆனா ஜெனிஃபர் மட்டும் உயிரே இல்லாதவ மாதிரி அசையாம நின்னுட்டு இருக்கா. எல்லி உடனே அவளை வேகமா இழுத்துட்டு வெளியே வந்துடுறான். அந்த டைம்ல ஸ்டேஜ்ல பாட்டு பாடினவனும் அங்க வந்துடுறான். ஜெனிஃபருக்கு ஆறுதல் சொல்ற விதமா அவ குடிக்கிறதுக்காக ஒரு ட்ரிங்க் கொடுக்குறான். அதுக்கப்புறம் அவளை கூட்டிட்டு அவனோட வேனுக்குள்ள போயிடுறான். அதுக்கப்புறம் அவ தனியா வீட்டுக்கு போயிட்டு அவளோட பாய் ஃப்ரெண்டு கிட்ட பார்ட்டிக்கு போன இடத்துல நடந்ததை எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றான். அப்போ திடீர்னு ஹால்ல ஏதோ வித்தியாசமான ஒரு சத்தம் கேக்குது. உடனே மெல்ல காலுக்கு வந்து பார்க்கும்போது ஜெனிஃபர் ரத்தத்தோட நிக்கிறத பார்த்து பயங்கர ஷாக் ஆகிடுறான். உடனே ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ணி அதுக்குள்ள இருந்ததை எல்லாத்தையும் வேகமா சாப்பிட ஆரம்பிக்கிறான். திடீர்னு ஒரு மிருக மாதிரி கர்ஜனை பண்ணி பிளட் வாமிட் எடுக்கிறான். அதை பார்த்து ஷாக்கான எல்லி அவளை கொஞ்சம் அமைதிப்படுத்துறதுக்காக ஜெனிஃபரோட கையை பிடிக்கிறான். அப்பதான் அவ பழைய ஜெனிஃபர் இல்லன்னு உணர்றான். அவளோட பாடி ஐஸ் மாதிரி கூலிங்கா இருக்குது. எல்லி உடனே ஹெல்ப் கேட்கறதுக்காக ஓடி போறான். அப்போ ஜெனிஃபர் அவளை பிடிச்சு அவளோட கழுத்தை கடிக்கலாம்னு போகும்போது சடனா எல்லியோட கழுத்துல இருந்த அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்போட அடையாளமா எல்லி போட்டிருந்த செயினை தொட்டதும் சடனா ஸ்டாப் பண்ணிட்டு வேகமா அங்கே இருந்து ஓடி போயிடுறான். அடுத்த நாள் நடந்ததை நினைச்சு எல்லி கன்ஃபியூஸ் ஆகி இருந்த டைம்ல ஜெனிஃபர் எதுவும் நடக்காதது மாதிரி நார்மலா ஸ்கூலுக்கு வர்றான். அப்போ அவ பாக்குறதுக்கு இன்னும் அழகா மாறிடுறான். அதை பார்த்ததும் ஒருவேளை நேத்து நடந்தது எல்லாம் கனவுன்னு எல்லி நினைச்ச டைம்ல அவளோட நகத்துக்குள்ள இருந்த அழுக்கு அது எல்லாம் உண்மைதான் ஞாபகப்படுத்துது. ஸ்கூல் முடிஞ்சதும் அங்க இருந்த ஒரு பையனை டார்கெட்டா சூஸ் பண்றான். அவ காட்டுக்குள்ள அவனை கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் அவனை சடலமா தான் கண்டுபிடிக்கிறாங்க. மனுஷ ரத்தம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஜெனிஃபர் இன்னும் அழகா மாறிடுறான். ஆனா அந்த பவர் ரொம்ப நாள் நிக்கல. ஒரு மாசத்துக்குள்ள திரும்பவும் வீக் ஆகிடுறான். இதனால அவ திரும்பவும் இன்னொரு இறைய தேட வேண்டியது இருக்குது. ஆனா இந்த டைம் எல்லி அதை நேர்ல பார்த்து ஷாக் ஆகி பயந்து வேகமா வீட்டுக்கு ஓடிடுறான். வீட்டுக்கு வந்த ஜெனிஃபர் அவகிட்ட அன்னைக்கு நைட்டு அந்த ஆர்கெஸ்ட்ரா வேனுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த ஆர்கெஸ்ட்ரா டீம்ல இருந்தவன் பேய் கூட டீலிங் வச்சுக்கிட்டு கிடைக்கிற பொண்ணுங்களை அந்த பேய்க்கு பலி கொடுத்துருவான். அதுக்கு பதிலா பேய் கிட்ட இருந்து அவனுக்கு நிறைய புகழும் பணமும் கிடைச்சிருக்கும். அதுக்காகத்தான் ஜெனிஃபரையே பலி கொடுத்துட்டாங்கன்னு தெரிஞ்சதும் கதறி அழுகுறான். அந்த பேய் ஜெனிஃபரோட உடலுக்குள்ள வாழ ஆரம்பிச்சிருது. அந்த பேய் அவளை மனுஷங்களை கொண்டு சாப்பிட சொல்லி தூண்டிக்கிட்டே இருக்கும். அன்னைக்கு நைட் அங்க இருந்து ஃபர்ஸ்ட் நேரா எல்லியோட வீட்டுக்கு ஜெனிஃபர் போனதும் இத்தனை நாள் நெருக்கமா பழகின தன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட கொண்டு சாப்பிடுறதுக்கு மனசு இடம் கொடுக்காம தான் அங்க இருந்து ஓடி போயிருப்பான்.